தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, பணவரவு, புகழ், புது பொறுப்பு, புது இன்க்ரிமெண்ட், தொழில் மாற்றுவது, எல்லா விதத்திலும் இருந்த சிக்கல் தீர்வது, எல்லாத்திலையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவது, பழைய கடன்கள் அடைப்பது. ஆச்சரியமாக இருக்கும். கடன் தான் மேஷம். மேஷம்னா கடன், கடன்னா மேஷம். வட்டி கட்டிக்கினே இருக்கிறது. திருப்பி திருப்பி புது புது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. 75 வயசானாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. அது மாதிரி ஒன்று. அதுக்குன்னு எதுவுமே இல்லாமல் மற்றவங்களுக்காகவே வாழ்கிறது. ஆனால் ஒரு சுறுசுறுப்பாக இந்த பந்தம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரு நல்லது கிடைக்கும். தேகாரிக்கும் வயிறு தான். வயிறு மட்டும் கரெக்டாக பார்த்துக்க. இப்போ கொஞ்சம் அலர்ஜி காட்டுது. அந்த அலர்ஜியும் பத்திரமா பார்த்து. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், விடுபட்ட தெய்வ வழிபாடுகள், தொலைதூர பயணங்கள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, உத்தியோகத்தில் அற்புதம் காட்டுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, வாகனத்தில் மாற்றங்கள் ஏற்படுவது, உங்களுடைய நீண்ட நாள் உழைப்புக்கு நண்பர்கள் மூலியமாக, அதனால் பலனறிந்தவர்கள் மூலியமாக பெரிய அங்கீகாரம்லாம் கிடைக்கிது. எடுத்த காரியத்திலெல்லாம் ஜெயம் ஏற்படும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, குடும்பத்தில் பெற்றோர்கள், பிள்ளைகள், துணை அல்லது துணைவியார் எல்லாத்துலேயும் அனுகூலம். திட்டமிட்டு செய்கிறது, பெரிய செல்வாக்கு பெறுவது, தனிப்பட்ட முறையில் பயணங்கள் எது வந்தாலும் எடுத்துக்கொள்ளும். அதில் நிறைய ஸ்ட்ரீம்லைன் பண்ணி நிறைய விஷயம் ரொம்ப பெண்டிங்காக இருக்கும். அந்த பெண்டிங்கெல்லாம் சரி செய்து கொள்வதெல்லாம் மேஷத்திற்கு அற்புதம். ஆக மொத்தத்தில் இந்த வாரம் நிறைய நன்மைகள், நிறைய யாத்திரைகள் கிடைக்கும். அனுகூலம்.